தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். ரொம்ப முக்கியமான அப்டேட் பாண்டிச்சேரி சென்டாக்ல இருந்து நம்ம ஏற்கனவே வந்திருக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அட்மிஷன் யுஜி நீட் கோர்சஸ். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிவைஎஸ்சி இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நிறைய வீடியோல நான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க டைம் குடுத்து ஒரு 6 நாள் தான் டைம் குடுத்திருந்தாங்க. இந்த 6 நாள்ல எல்லாரும் சர்டிஃபிகேட் கரெக்ட்டா வாங்கி, அத ரெடி பண்ணி அவங்களால சப்மிட் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்குமே தெரியும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெயில்லாம் குடுத்திருந்தோம் நாமளுமே. நெறைய பேரண்ட்டுமே மெயில் குடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையிலயும் சரி, இல்ல பொதுவாவே வந்து அவங்க ஒரு வருஷமும் டேட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அடிப்படையில இப்ப மறுபடியும் வந்து ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் யுஜி நீட் பேஸ்டு கோர்சஸ் எக்ஸ்டெண்டட் டில் சாட்டர்டே 8/8/2026. ரைட்டுங்களா? ஆகஸ்ட் 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீ வந்து அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா வந்து எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படின்ற விஷயங்கள தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால இன்னும் யாரெல்லாம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன கம்ப்ளீட் பண்ணலையோ, இன்னும் அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ, அவங்கலாம் திரும்ப வந்து அப்ளை பண்ணலாம். இதுல வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. நான் அதையுமே உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ரினிவல் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லீங்களா? அதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணாம இருப்பாங்க. அதனால தான் வந்து டிலே ஆகுது நெறைய பேருக்கு. அதனால ஆ நீங்க வந்து அந்த உங்களோட ரினிவல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி, திரும்ப வந்து இந்த 8ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள திரும்ப அதே போர்ட்டல்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா டேட் இப்போதைக்கு நீங்க ஃபைனல் சப்மிஷன் ஏதாவது பண்ணி இருந்தீங்க அப்டின்னா மட்டும் தான் உங்களால எடிட் பண்ண முடியாது. ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டவங்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிரீவியன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேல நீங்க வந்து லாஸ்ட்ல அந்த பேமெண்ட் பேஜ்லாம் உள்ள போனதுக்கப்புறம் மேலேயே கிரீவியன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு டேஷ்போர்ட் லாகின் இருக்கும். கிரீவியன்ஸ கிளிக் பண்ண உடனே நீங்க லாகின் பேஜுக்குள்ள போகும். லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அங்கேயே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, அங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அத அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தேவையான இடத்துல அவங்க சப்மிட் பண்ணிப்பாங்க. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கலாம். கிரீவியன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. தெரியலன்னா இங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதிலேயே அப்லோட் சர்டிஃபிகேட்லாம் வரும். அத நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் அப்லோடும் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சப்மிட்டட் தியர் அப்ளிகேஷன் பிஃபோர் 6 6ஆம் தேதிக்கு முன்னாடி யாராவது சப்மிட் பண்ணிருந்தீங்க சாயந்திரம் 5 மணிக்குள்ள அப்படின்னா, எடிட் ஆப்ஷன் அப்டேட் மாடிஃபை தியர் டேட்டா இஸ் குளோஸ்டு அண்ட் டேட்டா இஸ் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எதுவுமே இப்போதைக்கு எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? சில கேண்டிடேட் வந்து ஏதாவது வில்லிங் இருக்கும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியதெல்லாம் ஏதாவது வில்லிங் இருந்ததுன்னு சொன்னா மட்டும் நீங்க கிரீவியன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் லாகின் வழியா நீங்க உள்ள போய் பண்ணிக்கலாம். அப்படின்றத அங்க சொல்றாங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாண்டிச்சேரி ஸ்டூடண்ட்டுக்கு. நீங்க இன்னுமே வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ், பிஏஎம்எஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, தாராளமா இந்த 2 டேஸ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா, உங்க டாக்குமெண்ட் ஏதாவது நீங்க ரீசப்மிட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னா, பழைய டாக்குமெண்ட் அதிலேயே இருக்கும். புது டாக்குமெண்ட் வந்திருக்கு ரினிவல் பண்ணி அத நீங்க அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரீவியன்ஸ் ஆப்ஷன யூஸ் பண்ணி அத நீங்க திரும்பவும் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்த அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கோங்க. தேங்க் யூ.